வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பைத்தான் கேரக்டர் செட் அண்ட் டோக்கன்ஸ். இப்போது கேரக்டர் செட் பைத்தானுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னாக்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி C++ இந்த லாங்குவேஜெலாம் தெரிஞ்சவங்களுக்கு அதில் இருக்கிறதே தான் இதுலேயும். ஸோ வெரி காமன் டு C++ அண்ட் பைத்தான். ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் செட் தான் இங்கேயும் இருக்கக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ லெட்டர்ஸ், நம்ம ஜென்ரலாகவே லெட்டர்ஸை தான் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லெட்டர்ஸுங்கும் போது என்ன இருக்கும், நமக்கு ஏலேருந்து A to Z ஆர் கேபிட்டல் A to Z எல்லாமே. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கேரக்டர் செட். இப்போது ஈச் ஒன் இஸ் அ லெட்டர். ஈச் லெட்டர் ரெப்ரசன்ட்ஸ் கேரக்டர்ஸ். அதே மாதிரி அ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் இஸ் செட் டு பி அ ஸ்ட்ரிங். அதாவது இப்போ லெட்டர் அப்படின்னு இதில் பாருங்களேன், LETTERs. இதில் ஹவு மெனி letters are there? 1 2 3 4 5 6 7 letters இருக்குது. தட் மீன்ஸ் 7 characters are there. இந்த 7 லெட்டர்ஸும் சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஒரு வேர்டு. அந்த வேர்டை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர்லி when compared to C and C++, அதில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா டைப் கிடையாது. பட் இங்கே இன் பைத்தான் ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு தனியாக ஒரு டேட்டா டைப்பே கொடுத்துருக்காங்க. நம்ம C++ல ஒரு ஸ்ட்ரிங் எழுதணுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கேரக்டரில் அரே யூஸ் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் கொடுத்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா தி வேரியபிள் எக்ஸ் கோயிங் டு அசைன் அ ஸ்ட்ரிங் விச் கண்டைன்ஸ் 5 கேரக்டர்ஸ். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இன் பைத்தான் டேரெக்டாகவே நம்ம ஸ்ட்ரிங் நம்ம தான் இங்கே டேட்டா டைப் கொடுக்க மாட்டோமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், நேம் ஈக்குவல் டு இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தீஸ் 4 கேரக்டர்ஸ் ஃபார்ம் டுகெதர் அஸ் அ ஸ்ட்ரிங். அப்போது இதனுடைய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் str அப்படின்னு கொடுக்கும். ஸோ டேட்டா டைப் என்னென்னா strன்னு கொடுக்கும். ஸோ பைத்தான் ஹேஸ் அ செப்பரேட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங், அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்னால் நமக்கு தெரியும் 0 to 9. ஸோ இந்த நார்மலாகவே டிஜிட்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ 0 to 9 அப்படிங்கிறது டிஜிட்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிஸ், ஓப்பனிங் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட், லிஸ்ட் ப்ராக்கெட், அப்புறம் பர்சன்டேஜ், கொஷின் மார்க், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கமாஸ், ஸோ இந்த மாதிரி பிரேசஸ், கோலன், எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இதில் நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ். இப்போ ஒயிட் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலான ஒரு சிங்கிள் பிளாங்க் ஸ்பேஸு, அப்புறம் கேரேஜ் ரிட்டன், அப்புறம் டேப் ஸ்பேஸ், இந்த மாதிரிலாம். இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இண்டென்டேஷனை பற்றி சொல்லணுன்னா அதுவும் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தான், ஒரு டேப் ஸ்பேஸ்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் கூட நான் இங்கே ஒரு லைன் போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது A is equal to 10, B is equal to 10, print A plus B. இப்படி ஒரு கோடிங் இருக்குது. இதில் நல்லா பாருங்கள், இதுதான் மார்ஜின், இதை மார்ஜினை ஒட்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 இண்டென்டேஷன். தட் மீன்ஸ் இண்டென்ட்டே பண்ணலைன்னு அர்த்தம். இண்டென்ட் அப்படின்னா என்ன, ஒரு மார்ஜின்லேருந்து ரைட் சைடில் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விடுறோம், ஒயிட் ஸ்பேஸ் விடுறோம் அப்படிங்கிறது தான் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கே எந்த இண்டென்டேஷனுமே இந்த ப்ரோக்ராமில் இல்லை. ஸோ அப்கமிங் ப்ரோக்ராம்ஸில் இண்டென்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நவ் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் C++லாம் படிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதே தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன, இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். அப்புறம் ஒரு லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு நேமும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட், அப்புறம் ஒரு வேர்ட்ஸ், செட்டன் வேர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். டோக்கன்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஹாய், ஹவ் ஆர் யூ.
ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்டன் வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், ஒரு கொஷின் மார்க் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் இதுதான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டோக்கன்ஸ். அப்புறம் ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நேம் இஸ் ஈக்குவல் டு Shiva, age is equal to 17 இருக்குன்னா, so these are the variables and these two are data but different types of data. இப்போ Shiva அப்படிங்கிறது ஒரு string, 17 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு கலவை. அப்போ அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம், இப்போ 2 லைன் எழுதினாவே அது ஒரு ப்ரோக்ராம் தான். ஜஸ்ட் இப்போ இந்த ஒரு 2 லைனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தட் இஸ் அ பைத்தான் ப்ரோக்ராம். அப்போது அதுதான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டோக்கன்ஸ்னுடைய பார்ட்ஸ் எவ்வளோ வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்குது, வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து டோக்கன்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாக பார்த்துருக்கோம் இந்த டோக்கன்ஸ்னால் என்னென்னு. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஃபுல் வித் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு explain பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் until then. Thank you for watching.